ஒரு 9 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் அந்த செலிப்ரேஷனு. அப்புறம் எல்லாேருக்கும் ஒரு சல்யூட்டு டுவர்ட்ஸ் ஹெல்த் ரொட்டீன் சேலஞ்சில் இன்றைக்கி டே 33. இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி தான் வந்து திருவோணம். ஓணம் கொண்டாடுற எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம். ஸோ இந்த ஓணம் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சத்யா மாதிரி கொடுப்பாங்க. சத்யானா என்னென்னா ஒரு இலையில் வந்துட்டு வெரைட்டியான ஃபுட்லாம் சர்வ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு எல்லாரோட உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த நாள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் கோயிலுக்கெலாம் போவாங்க. இந்த நாளை இன்றைக்கி நானும் என்ஜாய் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றி. அப்புறம் இந்த வீடியோ எடுத்தது வந்து டியூஸ்டே அன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா நான் 5 மணிக்கு அலாரம் வச்சேன். சத்தியமாக அலாரம் வச்சேன். ஆனால் அன்றைக்கி ஏன் நான் எழுந்திருக்கல அப்படின்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் நானும் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு ஒரு 7 மணிக்கு தான் எழுந்தேன். 7 மணிக்கு எழுந்து ஒரு 50 புஷ்அப்பை போட்டேன். அதுக்கான சிக்கன் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு இருந்த சிக்கனையும் செஞ்சு வச்சுட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு எல்லாமே முடிச்சிட்டேன். ஆஃபீஸ்க்கு போகிற நேரம் ஆஃபீஸ்க்கும் கதவை பூட்டிட்டு போயிட்டேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு ரூம்மேட் வந்துட்டு என்னை கால் பண்ணி இந்த மாதிரி நீ செஞ்சு வச்ச சிக்கனை விட்டுட்டு போகிற அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது நான் சிக்கன் செஞ்சு வச்சேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த சிக்கனையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இன்றைக்கி வரும்போது ரொம்ப சோகத்தில் வந்தேன். எந்த சோகனே தெரியாமல் ஒரு நாள் நமக்கு சோகமாக இருக்கும் தெரியுமா, அந்த நாள் தான் இன்றைக்கி. அந்த சோகத்தோடையே உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பை பாய்.